அத்தியாயம் 63. கொள்ளைத் தலைவன் அறையில். போன அத்தியாயத்துல கொள்ளைத் தலைவனும் கப்பலோட உபதலைவனும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த பத்தி ஹெப்பலாஸ் இளஞ்செழியன் கிட்ட சொல்றதையும், ஹெப்பலாஸ் சொன்ன ஒரு விஷயத்த கேட்டு இளஞ்செழியன் அதிர்ச்சியாகிறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து செங்கடல், அதாவது ரெட் சி கலக்கிறதுனால எரித்திரிய கடல்னு யவனர்களாலையும் முத்துக்களும் விலை மதிக்க முடியாத பல ஆபரண கற்களும் கிடைக்கிற கடல்ன்றதுனால ரத்னாகரம் பாரத நாட்டு மக்களாலையும் அழைக்கப்பட்டு வந்த மேற்கு சமுத்திரத்துக்கு நடுவுல ஓடிக்கிட்டு இருந்த கொள்ளை கப்பல்ல பக்க பலகையில சாஞ்சிக்கிட்டு ஹெப்பலாஸ் சொன்ன அதிர்ச்சியான விஷயத்த கேட்டு கவலைப்பட்ட இளஞ்செழியன், இந்த ஆபத்திலிருந்து தமிழகத்தை காப்பது எப்படி? நாமோ கொள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அது மட்டுமா, பிற நாடு நோக்கியும் ஓடுகிறோம். இந்த நிலையில் தமிழகத்தை காக்க திட்டம் வகுக்கிறோமே, இது வேடிக்கைதான் நினைச்சு தன்னையே கேலியா பார்த்த இளஞ்செழியன், தமிழகத்தை காக்க வேண்டியதும் முக்கியம், அதற்கு நான் அங்கு செல்ல வேண்டியதும் முக்கியம், அதற்காக திட்டங்களை வகுப்பதுதான் நியாயம், அதில் கஷ்டங்கள் எத்தனை இருந்தாலும் சமாளிக்க வேண்டியதும் என் கடமை ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். அவன் ஹெப்பலாஸ பார்த்து, அப்படியானால் ஹெப்பலாஸ், இந்த கொள்ளைத் தலைவனுக்கு டைபேரியஸை நன்றாக தெரியும் என்றா சொல்கிறாய்? இது விந்தையா இல்லையான்னு கேட்டான். இதில் விந்தை ஏதும் இல்லை பிரபு. யவனர் கடற்படை தலைவனை அறியாதவர்கள் யவன நாட்டில் யாருமே இல்லைன்னு பதில் சொன்னா ஹிப்பலாஸ். யவன நாட்டில் எல்லோரும் அறிந்திருப்பது இயற்கை ஹிப்பலாஸ். ஆனால் இந்த எரித்திரிய கடல் பிராந்தியத்தில் எகிப்து நாட்டில் உள்ள எல்லோருக்கும் எப்படி தெரியும்? கொள்ளைத் தலைவனிடம் இருப்பவர்கள் ஒன்று எகிப்தியர் அல்லது அராபியர். இவர்கள் டைபேரியஸை எப்படி அறிந்திருக்க முடியும்னு சந்தேகமா கேட்டான் இளஞ்செழியன். பிரபு, எகிப்தின் சரித்திரம் தெரியாததால் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். எகிப்தில் 3 பேரரசுகள் எழுந்திருக்கின்றன. முதலில் அங்கு எகிப்திய பேரரசு இருந்தது. பிறகு அலெக்சாண்டரின் யுகம் துவங்கியது. அலெக்சாண்டரை பற்றித்தான் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்களேன்னு பழைய வரலாற பத்தி பேச ஆரம்பிச்சான் ஹிப்பலாஸ். நாம் இருக்கும் நிலைக்கும் எப்பொழுதோ மாண்டு போன அலெக்சாண்டருக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்ச இளஞ்செழியன் அதை வெளிக்கு காட்டாம, ஆமாம் ஹிப்பலாஸ், அலெக்சாண்டர் என்ற யவன மன்னனை பற்றி பாரத நாடு முழுவதும் அறியும். பாரத நாட்டுக்கே அவன் படையெடுத்து வந்து வடநாட்டு மன்னன் ஒருவனையும் வெற்றி கொண்டான். அது பழங்கதை அல்லவா சொன்னான். அதுக்கு ஹிப்பலாஸ், ஆமாம் பழங்கதைதான் பிரபு. ஆனால் பழங்கதைகள் எப்படி புதுவாழ்வை பாதிக்கின்றன பாருங்கள். அலெக்சாண்டரின் காலத்திலேயே வலுத்த கிரேக்கர்களின் ஆதிக்கம் அவர் காலத்துக்கு பின்பு இன்னும் வலுவடைந்தது. எகிப்தில் எகிப்தியர் ஆதிக்கம் குலைந்தது. லாக்கஸ் என்பவன் மகனான தாலமே என்பவன் அலெக்சாண்டர் பெயரால் அலெக்சாண்ட்ரியா என்ற பட்டணத்தை அமைத்து யவன அரசு ஒன்றையும் எகிப்தில் நிறுவினான். எகிப்தில் எகிப்தியர் அடிமைகளாயினர். கிரேக்கர்கள் பெரும் பட்டணங்களை நிறுவினார்கள். கிரேக்க ரதங்கள் எகிப்து முழுவதுமே பறக்கத் தொடங்கின. கிரேக்கர்கள் பெரும்பான்மையாக எகிப்தில் வாழத் தொடங்கினர். கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகவே எகிப்து ஆயிற்று. அதன் விளைவாகத்தான் எகிப்துக்கும் தமிழகத்துக்கும் வர்த்தகம் ஏற்பட்டது சொல்லி நிறுத்தினான். உடனே இளஞ்செழியன், எகிப்து கிரேக்க நாட்டின் பகுதியானதற்கும் தமிழகத்துடன் வர்த்தகம் துவங்கியதற்கும் என்ன சம்பந்தம் ஹிப்பலாஸ் கேட்டான். சம்பந்தம் நிரம்ப இருக்கிறது படைத்தலைவரே. எரித்திரிய கடல் பிராந்தியத்தை ஆராய்ந்து யவனர் வர்த்தகத்தை கிழக்கு நாடுகள் வரை விஸ்தரிக்க முதலில் முயன்றவன் தாலமே என்ற யவன அரசன்தான். அன்று அவன் ஆரம்பித்து வைத்த பணியைத்தான் பிற்கால தாலமே வம்ச அரசர்கள் தொடர்ந்தார்கள். கிறிஸ்து அவதாரம் செய்வதற்கு 300 வருஷங்களுக்கு முன்பு நடந்த கதை இது. கிறிஸ்து பிறப்பதற்கு 100 வருஷங்களுக்கு முன்பாக முடிந்துவிட்ட தாலமேயின் பேரரசு கடைசி நாட்களிலும் தமிழகத்துக்கு கப்பல் வழியை தேடியது. தேடி ஒரு பாதையையும் வகுத்தது. பிறகு எகிப்தில் கிரேக்க பேரரசு மறைந்து ரோம பேரரசு தலையெடுத்தது. இப்படி எகிப்து, கிரேக்க, ரோம பேரரசுகள் மாறி மாறி எழுந்து கிழக்கு நாட்டு வர்த்தகத்தில் சிரத்தை காட்டியதாலும் கிரேக்க பேரரசின் பிரதான முயற்சியாலும் கிரேக்க மாலுமியான ஹிப்பலாஸ் என்ற யவனனின் துணிகர செயலாலுமே இன்று தமிழகத்துக்கும் எகிப்துக்கும் எரித்திரிய கடலில் கப்பல் பாதை வகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கிரேக்கர்களை பற்றிய விவரங்களை எரித்திரிய கடல் பகுதிகளில் திரியும் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே மாபெரும் யவன கடற்படைத் தலைவனான டைபீரியஸை பற்றி அந்த கொள்ளைத் தலைவன் அறிந்திருப்பதில் வியப்பில்லை. உங்கள் அழிவில் டைபீரியஸுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை அறிந்ததால் இவன் மீண்டும் உங்களை தமிழகம் கொண்டு செல்ல எண்ணுவதில் ஆச்சரியமில்லை.
டைபீரியஸ் பணத்தை அள்ளி வீசக்கூடியவன் என்பதை அனைவரும் அறிவார்கள் என விளக்கினா ஹிப்பலாஸ். என் அழிவை டைபீரியஸ் நாடுகிறான் என்பதை அத்தனை திட்டமாக இவன் அறிவானா என கேட்டான் இளஞ்செழியன். கொள்ளை கப்பல்கள் தமிழகத்தின் மேற்கு கரையில் உள்ள விஜயதுர்க்கத்தில் தங்குவது உங்களுக்கு தெரியுமல்லவா என கேட்டான் ஹிப்பலாஸ். தெரியும், விஜயதுர்க்கத்தை தான் யவனர்கள் பைசாண்டியம் என்று அழைக்கிறார்கள். அங்கு இப்பொழுது யவனர்கள் வசிக்கிறார்கள் என சொன்னான் இளஞ்செழியன். அந்த ஊர் வரையில் சேர மன்னன் பறை அறிவித்திருக்கிறானாம். உங்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 20,000 பொற்காசுகள் தருவதாக. அப்படியா சொன்னான் இந்த கொள்ளைத் தலைவன்? ஆமாம் பிரபு, நான் தான் ஒட்டு கேட்டேனே. நீங்கள் சேர நாட்டின் சமண விகாரத்திலிருந்து தப்பியதுமே இளங்கோவேல் உங்களை உறையூரில் சிறையெடுக்க முயன்றான். அதுவும் முடியாம போகவே உங்களை பிடித்துக் கொடுப்போருக்கு 20,000 பொற்காசுகள் அளிப்பதாக பறை அறிவிக்கச் செய்திருக்கிறான். இதற்கு டைபீரியஸும் உடந்தையாயிருக்கிறான். தங்களை டைபீரியஸ் சிறைப்பிடித்து அனுப்பிய யவனர் கப்பல் மேற்கு கரைக்கு வர 1 வாரம் ஆகும் என்பது டைபீரியஸுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அந்த கப்பலிலிருந்து தப்பினாலும் தன் கையிலிருந்து தப்பக்கூடாது என்பதற்காகவே டைபீரியஸும் சேர மன்னனுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறான். இளங்கோவேலின் வேண்டுகோளும் அத்துடன் சேர்ந்து கொண்டது என சொன்னா ஹிப்பலாஸ். அதை கேட்டு இளஞ்செழியன் ஹிப்பலாஸ்க்கு மட்டும் கேட்கிற மாதிரியா சிரிச்சிட்டு, ஹிப்பலாஸ், ஒரு தனி மனிதனை பிடிக்க எத்தனை அரசர்கள், எத்தனை கொள்ளைக்காரர்கள்! உண்மையில் கொள்ளைத் தலைவன் நினைப்பது போல் என் மதிப்பு குறையவில்லை, உயர்ந்துதான் இருக்கிறது சொன்னான். திரும்ப ஹிப்பலாச பார்த்து, ஹிப்பலாஸ், என் பெயர் தமிழகத்தின் மேற்கு துறைமுகங்களில் நன்றாக பிரபல்யமாக்கப்பட்டிருக்கிறது. நான் இருக்கும் வரை புகாரில் யவன அரசு நிறுவ முடியாது என்று நினைக்கும் டைபீரியஸ் என்னை யவனர் கப்பலில் ஏற்றினான். விஷம் வைத்துக் கொள்ள யவன மருத்துவனை ஏவினான். அதற்கும் தப்பினால் எப்படியும் என்னை ஒழித்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன் சேரமானைக் கொண்டு மரக்கலம் தங்கும் துறைமுகங்களில் பறையும் அறிவித்திருக்கிறான். கொள்ளைத் தலைவன் பேச்சிலிருந்து பறை அறிவித்துள்ள விஷயம் மட்டுமல்ல, அதில் டைபீரியஸுக்குள்ள அக்கறையும் தெளிவாகிறது. இளங்கோவேலும் சேரமானும் கூட டைபீரியஸ் சொற்படி கேட்கிறார்கள் என்பது புலனாகிறது. புகாரில் யவனர் பிடி வலுப்பட்டிருக்கும். நான் சீக்கிரம் நாடு திரும்ப வேண்டும் ஹிப்பலாஸ். என் நாடு வெளிநாட்டார் பிடியில் அகப்பட்டு தத்தளிக்கிறது. அந்த பிடி இறகும் முன்பாக நான் திரும்பியே ஆக வேண்டும். இல்லையேல் என் இதயம் வெடித்துவிடும் உணர்ச்சி பொங்க சொன்னான். திரும்ப கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு, ஹிப்பலாஸ் கூப்பிட்டான் இளஞ்செழியன். என்ன படைத்தலைவரே கேட்டான் ஹிப்பலாஸ். இந்த கப்பலுக்கு 30 துடுப்புகள் இருக்கின்றன. பார்வைக்கு கிரேக்கர் கப்பல் போல் இருக்கிறதே சொன்னா இளஞ்செழியன். ஆம் பிரபு, இது கிரேக்கர் கப்பல்தான். இந்த கொள்ளைக்காரன் பிடித்திருக்கிறான். இதை இவன் எப்படி எகிப்தில் யவனர் இருக்கும் இடத்தில் கொண்டு செல்வான் கேட்டான் இளஞ்செழியன். அதுக்கு, பிரபு, எகிப்தின் நிலையை இப்பொழுதுதானே விளக்கினேன். 3 பேரரசுகள் எழுந்து தாழ்ந்த நாடு எகிப்து. அங்கு இப்பொழுது எகிப்தியர், கிரேக்கர், ரோமர் அனைவரும் இருக்கிறார்கள். முதலாக எகிப்தில் கிரேக்க அரசை நிறுவிய தாலமேயின் பெயரால் நிர்மாணிக்கப்பட்ட தாலமே என்ற துறைமுகப் பட்டினத்திலும், அதற்கு மேலுள்ள பெரினிஸ் என்ற துறைமுகப் பட்டினத்திலும், அதற்கு கீழே 3000 ஸ்டேடியா அளவிலுள்ள அட்டோலீஸ் என்ற துறைமுகப் பட்டினத்திலும் ரோமரும் கிரேக்கரும் கொண்ட யவனர்கள் பெருவாரியாக வசிக்கிறார்கள். அந்த பட்டினங்களுக்கு இந்த மரக்கலம் போக முடியாது. கொள்ளைக்காரர்கள் நம்மை எகிப்தில் செங்கடல் ஓரமாக உள்ள காடாபி வளைகுடா முனையில் உள்ள திருடர்களிடம் விற்றுவிடுவார்கள். சேச்ச, நம்மை என்று சொல்கிறேனே, நீங்கள்தான் தமிழகம் போகப் போகிறீர்களே, என்னை விற்றுவிடுவார்கள். திருடர்கள் எங்களை எகிப்து வர்த்தகரிடம் விற்பார்கள். அவர்கள் எங்களை அட்டூலிஸ், தாலாமே முதலிய பட்டினங்களுக்கு கொண்டு போய் சேரிகளில் ஏலம் போடுவார்கள். நான் சொல்லிக்கிட்டே போன ஹிப்பலாச, இரு ஹிப்பலாஸ் நிறுத்திய இளஞ்செழியன், காடாபி முனைக்கு செல்ல எத்தனை நாளாகும்னு கேட்டான். எதுக்காக இதை இளஞ்செழியன் கேட்கிறான்றது புரியாம, காற்று இப்படியே இருந்தால் இன்னும் 15 நாட்கள் ஆகும் சொன்னா ஹிப்பலாஸ். 15 நாட்கள் இருக்கின்றன. நல்லது நல்லது சொல்லிக்கிட்டே இளஞ்செழியன், ஹிப்பலாஸ், இந்த மரக்கலத்தில் அடிமை கப்பலிலிருந்து பெறப்பட்ட அடிமை வர்த்தகர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கேட்டான். திடசாலிகள் 50 பேர். அத்தனை பேரும் இரும்பு தலைகளில் பிணைக்கப்பட்டு கிடக்கிறார்கள். கொள்ளைக்காரர்கள் எத்தனை பேர்? சுமார் 200 பேர். கீழே துடுப்பு தள்ளும் அடிமைகள் எத்தனை? ஏற்கனவே இருப்பவர் 20 பேர். இப்பொழுது நாங்கள் 10 பேர். மொத்தம் 30 சொன்னா ஹிப்பலாஸ். அதை கேட்டு கொஞ்ச நேரம் ஏதோ ஆழ்ந்த யோசனைக்கு போன இளஞ்செழியன், இதோ வருகிறேன் சொல்லிட்டு வேகமா கொள்ளைத்தலைவனோட அறையை நோக்கி நடந்தான். வேண்டாம் படைத்தலைவரே, வேண்டாம், அந்த முயற்சி வேண்டாம்.
நாம் எல்லோரும் கொல்லப்படுவோம்னு ஹிப்பலாஸ் கத்தினத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம வேகமா நடந்த இளஞ்செழியன் கொள்ளைத் தலைவனோட அறைக்குள்ள போய் நிதானமா கதவை சாத்தினான். அடுத்த வினாடி கொள்ளைத் தலைவன் அறையில ஏதோ சத்தம் கேட்டது. உடனே அங்க இருந்த விளக்கு பட்டுன்னு அணைஞ்சிடுச்சு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹிப்பலாஸ் திகில்ல மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டான். அணைக்கப்பட்ட விளக்கு திரும்ப ஏத்தப்படவே இல்ல. முதல்ல எழுந்த சத்தமும் மெதுவா அடங்கிடுச்சு. ஹிப்பலாஸோட பயம் உச்ச ஸ்தாய்க்கு போய்கிட்டு இருந்தது. ஹிப்பலாஸ் பயப்படுற மாதிரி அந்த அறையில என்ன நடந்திருக்கும்ன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.